श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। ध्यान श्लोकम। सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्धसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते। नारायणि नमोस्तुते। नारायणि नमोस्तुते। ललिता परमेश्वरी देवी की जय। ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் நாமங்களுடைய அர்த்தத்தினை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம 36வது ஸ்லோகம். மூலமந்த்ராத்மிகா மூலம் कूटत्रयकलेबरा कुलामृतैकरसिका कुलसंकेतपालिनी. கடந்த சத்சங்கத்தில் நம்ம 35வது ஸ்லோகத்தில் வர நாமங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். அங்கே 87வது நாமம் வரைக்கும் பார்த்தோம். இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளுடைய பெருமை பல வகையாக வர்ணிக்கப்படுறது. கர்மயோகமாக ஒரு கிரியாகலாபமாக பண்ணியும் நீ அம்பாளுடைய தத்துவத்தினை புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதில் இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போதும் உபாசனா ரூபத்திலோ மந்திரம் உபயோகப்படுத்திட்டையும் முன்னேறலாம். அப்புறம் யந்திரமும் உபயோகப்படுத்திட்டையும் அந்த உபாசனத்திலோ முன்னேறலாம். கண்களை திறந்து யந்திரத்தினை முன்னாடி ஒரு உருவம், யந்திரம்னா ஒரு அடையாளம் வச்சுக்கிட்டு அதனை பூஜா பத்ததி விதானத்தில் நாமங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணி இதெல்லாம் பண்ணுறது கர்மகலாபந்தான். ஆனால் அதில் அடுத்த ஸ்டேஜ் பண்ணும்போது தான் அதெல்லாம் மானசிகமாக மாறும்போது அங்கே மந்திரம் ரொம்ப முக்கியமாக உபயோகப்படுத்தப்படுறது. அதனால் மானசிக பூஜை உபாசனா அதெல்லாம் செய்கிறது. இப்படி யோகபரமாகவும் அம்பாளுடைய விஷயத்தினை பல வகையாக இங்கே வர்ணிக்கப்படுறது. அப்புறம் ஞானபரமாகவும். ஸோ இப்படிப்பட்ட இத்தனை வகையான விஷயங்களை இதில் சொல்கிறதுனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். எல்லாத்துடைய அர்த்தம் நானும் சொன்னால் கூட நமக்கு அதில் இந்த மாதிரி பல தந்திர, அப்புறம் யோகசாஸ்திரம், தந்திரசாஸ்திரம், கர்மசாஸ்திரம், உபாசனா சாஸ்திரம், ஞானசாஸ்திரம் இத்தனை கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் ஆழமாக போய் தெரிஞ்சுக்கிறது கஷ்டம், அனுசரிக்கிறதையும் கூட கஷ்டம்தான். அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த நாமங்களுடைய அர்த்தத்தினை ஸ்ரத்தையோடு கேட்டாவே போதும், நம்முடைய மனசு சுத்தமாகும். இப்போ சொன்ன இந்த லிஸ்ட்டு பெருசாக சொன்னானே, கர்மா, யோகா, தந்திரம் எல்லாம் சொல்லுங்க, உபாசனா எல்லாத்துடைய நோக்கம் என்னன்னு இது தெரிஞ்சிச்சுன்னா அதிலேருந்து அப்படி அப்படி தாண்டி போய் எங்கே போகணுமோ, என்ன கடைசியை அடைய வேண்டியதோ அதை செய்வோம். ஞானம்
நம்ம பொதுவாக இங்கே ஞான திருஷ்டியோடு தான் இந்த அம்பாளுடைய நாமங்கள்னு நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச நாள் நடுவில் விட்டி போச்சு வேறு காரணங்கள்னால. அதுக்குள்ளே நிறைய பேருக்கு லேசினஸ் வந்துச்சு, இல்லை மார்கழி மாதம் வந்ததுனால இப்போ அம்பாள் இருக்கு நமக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களோ என்னமோ தெரியல. பரவாயில்ல, நம்ம கண்டினியூ பண்ணுறோம். அந்த 87வது நாமம் முடித்ததுக்கு பிறகு சக்தி கூட்டைக்க தாபன்ன கட்டிதோபாகதாரின்னு சில நாமங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும். முக்கியமாக நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது அம்பாளுடைய சூக்ஷ்ம சரீர வர்ணனம். சூக்ஷ்ம சரீர வர்ணனம் எப்பவுமே ஸ்தூலம்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு கண்களுக்கு புலங்களுக்கு எட்டும், தெரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம் சிலதெல்லாம். ஆனால் எப்போ அது சூக்ஷ்மம்னு சொல்கிறோமோ அது புலங்களுக்கு எட்டாது, மனசுக்கு கொஞ்சம் எட்டும். இன்னும் சூக்ஷ்ம தரமாகும்போது அது மனசு கூட இல்லை, சூக்ஷ்ம புத்தி இருந்தவங்களுக்கு தான் அந்த சூக்ஷ்ம தரம் புரியும். கட்டோபனிஷத்தில் யமதர்மராஜர் அந்த பிரம்ம வித்யத்தினை நச்சிகேதருக்கு சொல்லும்போது சூக்ஷ்மயா சூக்ஷ்ம புத்தி அக்ரேது, வெரி ஷார்ப் ஊசி மொனை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சிங்கிள் பாயிண்டடு ஏகாகிரத்துக்கு அது உதாரணம் சொல்கிறது உண்டு. அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கிரகிக்க முடியும். செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, கிரகிக்கிறதுனது புத்தினால். அதனால் கிராஸ் மைண்டாக இருந்த கஷ்டம். அப்போது நம்ம அந்த தகுதினை வளர்த்துக்கணும். அதுக்கு தான் எல்லா சாதனைகளும். முக்கியமாக ஃபைனல் தத்துவம், ஆத்ம விசாரம், பிரம்ம விசாரம்னு வரும்போது அங்கே மனசு சூக்ஷ்மமாக இருக்கணும், புத்தி சூக்ஷ்மமாக இருக்கணும். ஸோ அம்பாளுடைய சூக்ஷ்ம சரீரம் பற்றி சொல்லும்போது 3 பாகங்களாக பிரித்து நம்மளுக்கு புரியணுமே. சூக்ஷ்மமானது எப்படி சார் பிரிப்பீங்கன்னு ஊகிச்சுக்கணும். அதுக்கு தான் சூக்ஷ்மம் என்ன, மந்திரம் யந்திரம்னு சொல்லும்போது அதெல்லாம் சூக்ஷ்மமாகிடுது. அம்பாளுடைய கண்டம்லேருந்து மேலே தலைபாகம் அதுக்கு ஒரு பேர் கொடுத்து வாக்பவ கூட்ட, அப்புறம் 2வது மத்திய கூட்ட, 3வது சக்தி கூட்ட. இது அப்படின்னா கண்டத்துலேருந்து அப்புறம் தொப்பிளி வரைக்கும், இடுப்புலேருந்து கால் வரைக்கும் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்டது. அப்புறம் அதுக்கு சூக்ஷ்மம் சொல்லும்போது 15 மந்திரங்கள், 15 அக்ஷரங்களோடு கூடியிருக்கிற பஞ்சாட்சரி மந்திரம். இதெல்லாம் கடந்த சத்சங்கத்தில் பேசின விஷயம். அதில் ஒரு பாகத்துக்கு எத்தனை அக்ஷரங்கள், 5, அடுத்த பாகத்தில் 6, அப்புறம் 4, மொத்தம் 15 அக்ஷரங்கள்னு சொல்லப்பட்டது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அப்போ நீ உபாசனையில் இறங்கினாதான் அது புரியும். இப்போதைக்கு இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். ஓ இவ்வளவு விஷயம் இருக்கா. எது எடுத்தாலும் சரி பல வகை. இப்போ இது சாக்தேயம், அப்புறம் தாந்திரிகம்லேருந்து தான் இது அம்பாளுடைய வழிபாடு நிறைய பேர் செய்கிறது. சாதாரணமாக ஏதோ போகிறது, ஒரு இது பண்ணுறது, ஒரு விளக்கு ஏற்றுறது, அப்புறம் விளக்கு பூஜை பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப மேலோட்டம். ஆனால் அதுதான் எடுத்துக்கிட்டு அந்த மார்க்கத்தில் பயணிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு குரு வேணும். நேராக சிலதெல்லாம் ரகசியங்கள் இருக்கும், உபாசனா ரகசியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் சரி. இப்போது 88வது நாமம் மூல மந்திராத்மிகா. மந்திரம் தந்திரம் என்றுமே, இந்த தந்திரம் அనే பதத்துக்கு இங்கே வரல, நான் சொல்லிடுறேன். கடந்த கிளாஸில் எல்லாம் தந்திரம்னு ஒப்பப்படுது. இனிமேல் கூட தந்திரம்ல இப்படி சொல்லப்பட்டதே பல தந்திரங்கள் இருக்குன்னு அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். என்னென்னா, தந்திர அనే பதத்தினை பிரித்து அதோடைய இது பார்த்தா, கருத்து பார்த்தா, தனோதி இது தந்திரஹா, இல்லை ரயதி இது
தந்திரஹ, அந்த ரா இருக்கிறதுனால. அண்ணா அர்த்தம் என்ன சார்னா, ஒன்று தனோதி அண்ணா ரொம்ப விஸ்தரிக்க செய்கிறது, எக்ஸ்பேன்ஸ்ன்னு அர்த்தம். விஸ்தரிக்க செய்கிறது, ரொம்ப இழுக்கிறதுன்னு அர்த்தம். அப்படின்னா ப்ராட் மைண்டட்னு எடுத்துக்கணும். இங்கே என்ன சார் இழுக்க போகிறீங்க, ரப்பர் பேண்டு. அப்புறம் ரயத்தி అనేది வந்து லிபரேட்ஸு, உனக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். அப்படி என்ன அர்த்தம், என்ன புரிஞ்சது? இப்போ ரெண்டும் எடுத்துக்கிட்டால் கூட பதங்கள், எப்போ உன்னுடைய மனசு ரொம்ப விஷாலமாய் இந்த சின்ன நேரோ மைண்டட்னஸ்லேருந்து சின்ன தவளை அந்த பொட்டக்கிணறுல இருக்கிற மாதிரி ஈகோ அகங்காரம் வச்சு இந்த சரீரம் நான் நினச்சிக்கிட்டதுலேருந்து நீ வெளியே வந்தாச்சுன்னா எக்ஸ்பேண்ட் சமஷ்டி கூட நீ உன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டுன்னா என்ன ஆகும்னா, நீ வந்து இந்த உபாதி பந்தங்களிலிருந்து நீ விடுதலை ஆகிடுவாய், நீ ஜீவன் இல்லைன்னு தெரிஞ்சுக்குவாய். பார்த்தீங்களா? தந்திரமன்னா மந்திரமன்னா கூட அப்படிதான், மனநாத்து திராயத்தை. அது நீ மனனம் பண்ணிட்டு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தால் உன்னை அதையும் லிபரேஷன் கொடுக்கும். அப்படி என்ன மந்திரம் மட்டும் கொடுக்குமான்னு இல்லை. தந்திரம் உபாசனா மந்திரம் இல்லை, ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஏகான்ம வஸ்து எது இருக்கின்றனதோ, ரமணர் அப்புறம் முதல்ல நிறைய கிருதிகள் எழுதினதுக்கப்புறம் ஏகான்ம பஞ்சகம்னு ஒன்று இருக்கு. அந்த ஏகமனேதா பற்றி ஒரு எழுதிட்டார் 5 ஸ்லோகங்கள். ஸோ அதனால் இங்கே மந்திரங்களுக்கு மூலம் எந்த மந்திரம், எல்லா மந்திரங்களுக்குன்னு சொல்லலாம், சரியா? ஆனால் இங்கே இப்போ படித்ததுனால அந்த பஞ்சதசாட்சரி மந்திரம் முந்தாவது நாமங்களுக்குள்ளே பார்த்தோமே, 5, 6, 4 அதுக்கு மூலமாக இருக்கிற அம்பாள், அதிஷ்டான சக்தி, எம்பாடிமெண்ட்டாக இருக்கிற. ஓகே, ரொம்ப புஸ்தகமே பார்க்கக்கூடாது. புஸ்தகமே பார்த்தா அவங்களுக்கு தூக்கம் வரும், கண்டிப்பாக சொல்கிறேன். ஏதோ பேனா வச்சு எழுதிட்டு இருந்தால் பரவாயில்ல, யாராவது ஏதோ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டுன்னா. ஓகே, கொஞ்சம் இந்த பேச்சு கூட வரணும். இல்லைன்னா ஏன்னா கொஞ்சம் சிலதெல்லாம் என்ன சொல்கிறது, சப்ஜெக்டு விஷயங்கள் வந்து அப்படி கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், சரியா? எங்கே ஏதாவது சொல்லி சிரிக்க வைக்கணும்னா அது சொல்லுவேன், பட் நான் விஷயம் கொஞ்சம் அதனால் அந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்துக்கு மூல மந்திரம்னு பேர். இந்த இடத்துல இந்த தேவி வர்ஷிப்பான இதில் வந்து மூல மந்திரம்னு பேர் அதிகமாட்டு. அப்போ தேவி வந்து அதுக்கு அதிஷ்டான சக்தி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பராசக்தி ஆதிசக்தி ஆனும்போதும் எல்லா மந்திரத்துக்கும் அவள் இல்லையான்னு, அவளே தான். நமக்கு பலதை பார்க்கறது, பலதை பார்த்து ரசிக்கிறது இந்த ஜீவனுக்கு, இந்த புலங்களுக்கு பழக்கத்தினால இத்தனை சொல்ல வேண்டியிருக்கேன். ஸோ அதனால் மூல மந்திராத்மிகான்னு அப்படி புரிஞ்சுக்கணும். அடுத்தது 89வது நாமம் மூலக்கூட்டத்ரய கலேவரா. இதெல்லாம் கொஞ்சம் நான் வேகமாக போவேன், என்னென்னா இதெல்லாம் முன்னாடி சொன்னதுக்கு ஒரு கன்க்ளூஷன் மாதிரி இது இருக்குது. இப்போ தானே முடிச்சிட்டோம் 3 கூட்டங்கள். கூட்டம்னா குரூப்ஸ். எங்கே இதோ 85, 86, 87 நாமங்களுக்குள்ளே பார்த்தா அந்த அம்பாளுடைய சூக்ஷ்ம சரீர வர்ணனத்தில் 3 பாகங்களாக பிரித்து அதுக்கு அக்ஷரங்களும் பார்த்தோம். அது எல்லாத்துக்கும் மூலமந்திரமாக இருக்கிற இது. அப்போ இந்த மாதிரி திரய கலேபரம்னு சரீரம், சரியா? கலேபரம்னா சரீரம். அப்படி 3 பாகங்களாக பிரித்து சொல்லப்படுற ஒரு வடிவமாக இருக்கிற அம்பாள்னு அர்த்தம். கூட்டங்கள், ஆனால் 3 கூட்டங்கள் இருக்குது. மூலக்கூட்டம்னு 3 சேர்ந்து, வாக்பவ கூட்ட, மத்திய கூட்ட, சக்தி கூட்ட சேர்ந்து மூலக்கூட்டம். இந்த மூலான வார்த்தை பல வாட்டி வரப்போகிறது. அப்படி
ஸோ அதுதான் மூலக்கூடத்திரைய கலேவரா. 90வது நாமம் வந்து குலாமிருதைக ரசிகா. பார்த்தீங்களா, இப்போ உடனே குல வந்துச்சு. இங்கேருந்து கொஞ்சம் இதெல்லாமே தந்திர சாஸ்திரம்ல விஷயந்தான். நான் சிம்பிளாக சொல்கிறேன் மீனிங். ஓகே, குலான்னா என்ன, அதுக்கு அந்த தந்திர சாஸ்திரங்களும் பல அர்த்தங்கள்னு சொல்கிறது. அதில் வந்து குலான்னா எங்கள் குலம், கரெக்ட், அதை அப்படி கூட எடுத்துக்கலாம். ஃபேமிலி ஒரு அர்த்தம் இருக்குல்ல. குலம்னா ஜென்ரலாக ஒரு சின்ன ஃபேமிலின்னா கம்யூனிட்டி, அப்போ தான் அது குலம்ன்றோம். இப்போ சில ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்து கம்யூனிட்டின்னு அப்படி எடுத்துகிறோம். அப்போது குல அமிர்த ஏக ரசிகான்னு என்ன அர்த்தம்னா, ரசிக்கிறா நம்ம எல்லாத்தையும் ஏகமாக ஒரு ஃபேமிலியாக பார்க்கறது, எல்லாத்தையும் ஒன்றா நினச்சிக்கிறது அம்பாளுக்கு ரொம்ப ருச்சியாமா, ஆனந்தப்படுறான்னு அர்த்தம். அப்படி என்ன அர்த்தம், என்ன டைவர்சிட்டி பலதாக காணப்பட்டுட்டு இருந்தால் கூட பலது அம்பாளுக்கு பிடிக்கல. ஒன்றாவே இருக்கணும், எல்லாருக்கும் அந்த ஒன்றனே பாவனை வரணும். ஏன் அம்பாளுக்கு அப்படி தான் இருக்கு. ஒரு தாய்க்கு வீட்டில் 2-3 குழந்தைகிட்ட இருந்தால் எல்லாரும் சமமாக, ஆனால் மனுஷன் அந்த அளவுக்கு பார்க்க முடிய மாட்டேங்குது. சில வாட்டி பார்ஷியாலிட்டி, பேத புத்தி வரும். ஓகே, ஏதோ காரணங்களால வரும், ஏன்னா மனுஷனுடைய அல்ப புத்தி சுபாவம் அப்படின்னால. பட் அதே ஞானம் ஆத்தியாத்மிகன்னு சொல்லும்போது, ஞானிகள்னு சொல்லும்போது அம்பாள் என்ன விரும்புகிறாங்க, நீயும் ஒன்றும் அதிலேயே ருச்சியாயிரு என்ன. இதுக்கு சூட்டபிள் எக்ஸாம்பிள் வந்து ரமனுடைய வாழ்க்கையில் இந்த ஆசிரமம் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம், கொஞ்சம் நிறைய பக்தாள் எல்லாம் வந்ததுக்கப்புறம், யாரோ ஒரு அம்மா அவர் எப்பவுமே தனியாக சாப்பிட்றதோ, அங்கே ரூமுக்கு அனுப்புறது, ஹாலுக்கு அங்கே எல்லோரும் கூட பெல் அடித்தா அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றது, எல்லோரும் கூட உட்காந்து. அப்புறம் ஒரு அம்மா வந்து அன்றைக்கி ஸ்பெஷலாக பகவானுக்காகன்னு சொல்லி பலதெல்லாம் ஏதோ பண்ணிட்டு கொண்டு வந்தார். நார்த் இந்தியன் அம்மாவை யாரோ ரொம்ப நாள் டிவோட்டே இருக்கிற அம்மா அதெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் தனியாக. ஆனால் எல்லாருக்கும் தெரியும், யாராவது இப்படி ஏதோ அது கொண்டு வந்த பகவான் வந்து அது அவ்வளவோ எல்லாருக்கும் போட்டால் தவிர அதை தொடமாட்டார். அதனால் கொண்டு வரவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நிறையவே கொண்டு வந்து பகவானை போட்டு எல்லாருக்கும் போடுவாங்க, அப்போதான் தொடுவார். இல்லைன்னா அவருக்கு மட்டும் கொடுத்தா சாப்பிடும். சரி, அந்த அம்மா அப்படி ஒன்று இது பகவானே, இது பகவானே, இதனால் செய்யப்படுன்னு பக்தி அப்படி எல்லாம் பிரேமையோடு எல்லாம் விட்டதுக்கப்புறம் எல்லாம் அவர் எல்லாத்தையும் கலக்கிட்டு ஒன்றா பண்ணி சாப்பிட போகிறேன். ஐயோ பகவானே, அது எல்லாம் அப்படி பண்ணுறேன், என்னம்மா பண்ணுறது, உங்களுக்கு எல்லாருக்கும் அநேகத்தில் ஒரு ருச்சி, எனக்கு ஏகத்தில் ஒரு ருச்சி என்னாரு. புரிஞ்சுதான் இப்போது என்ன உபதேசம் அதெல்லாம் இங்கே வந்தது பார்த்தீங்களா. ஸோ அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா, குலன்னா ஆச்சாரம்னோட அர்த்தம். அதனால் குலம்னு சொன்னாவே எங்கள் குலாச்சாரம்னு இருக்கணும். ஆச்சாரம் இல்லாமல் அப்புறம் எதுக்கு குலம் பற்றி சொல்லிக்கிறேன். அதனால தான் அதில் வந்தது அந்த தேவி வர்ஷிப்பு, சாக்தேயர்கள், இந்த ஸ்ரீவித்யன் பண்ணுறவங்க, அம்பாளன் வழிபடுறவங்க, தந்திர சாஸ்திரத்தில் போகிறவங்க எல்லாருமே கௌலாச்சாரம் அనే ஒரு பேர் இங்கே கௌலனே வார்த்தை கூட வரப்போகிறது. இப்போது இக்குலில் வந்து எல்லாமே அப்படி நம்ம வந்து வேறு வேதாந்த பரம அர்த்தம் எடுத்துக்கிறோம். அத்வைத சித்தி வந்த ஞானிக்கு, மகாத்மாவுக்கு வந்து அவனுக்கு என்ன ஆனந்தம் வருமோ அந்த ஏக, ரமணர் கதை சொன்ன மாதிரி அந்த ஆனந்துக்கு பேர் குலாமிருதா. அந்த ஏகத்தை நீ அனுபவிச்சதுனால வந்த ருச்சினால் வந்த அந்த ஆனந்தம், ஏகத்துவத்தில் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் அது சொல்கிறோமே, அதுதான் அத்வைத ஆனந்தம். சரியா, அதுக்கு பேர் விட குலாமிருதா, ஏக அப்படின்னு அர்த்தம்.
அது மட்டுமே அப்படின்னு ஆசைப்படுறது. ஏகம் பற்றி ஆசைப்படணும், பலது பார்த்து ஏமாந்து போகக்கூடாதுன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னென்னா, ஞானம் இதெல்லாம் வேதாந்தம்னா அது நல்லா எசிமிலேட் ஆகி புரிஞ்சிச்சுன்னு அதுக்கப்புறம் திரிபுட்டி ரஹித ஞானம். ஓகே, ஞானி இல்லை. ரமணர் சொன்ன வார்த்தை ஞானந்தான் இருக்கு, போய் ஞானி எங்கே இருக்கான்? எல்லாரும் அந்த ஞானஸ்வரூபம் தான், எல்லாரும் அந்த ஆத்மஸ்வரூபந்தான். அதனால் திரிபுட்டி என்ன, நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் அடைஞ்சேன், அதை அடைஞ்சேன், அதுக்கு பேர் திரிபுட்டி. 3 நோயர், நோயிங் அண்டு த நாலேஜ். அது எதுவுமே இல்லாத நிலைக்கு பேர் திரிபுட்டி ரஹிதா. சரியா? அது கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம் தான். அப்போது சாதகனோ பக்தனோ வந்து அப்போ பக்தன் இருக்க மாட்டான், பகவதியும் இருக்க மாட்டான். சாதன சாத்தியங்கள் இருக்காது, 2 திரிபுட்டின்னு 2ஆக பண்ணி வச்சுக்கிறோம். சாதனா சாத்தியம், அப்புறம் சாதகனம். சாதகனம், சாத்தியம், சாதனா 3 இருக்காது. அந்த நிலைக்கு பேர். அப்போது அந்த ஆனந்தத்துக்கு பேர் அத்வைத ஞானாமிருத்தத்துக்கு தான் இன்னொரு பேர் குலாமிருத்தம். அது ரசிக்கிறவள் அம்பாள்னா நம்ம எல்லாரும் கூட அப்படிப்பட்ட ஞானத்தின் அடையவுடனே அம்பாள் நமக்கு காட்டுறான். அடுத்தது 91வது நாமம் குலசங்கேத பாலினி. குல வந்துடும், இப்போ நிறைய வார்த்தையில் குலன்னு வந்துட்டே இருக்கும். அப்படி என்ன, இந்த கௌல மார்க்க, இந்த யோக மார்க்க, இந்த தந்திர மார்க்க, இல்லைன்னா ஆத்தியாத்மிக மார்க்கம்னே எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே குலனே வார்த்தை இது ஸ்பெஷல். இங்கே தந்திரத்தில், வேதாந்தத்தில் வராது அந்த வார்த்தை. சரி, இந்த குலம் மார்க்கம் யோக மார்க்கத்தில் சங்கேதன், அங்கே என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், என்ன சாதனை பண்ணணும்னு சங்கேதம் பண்ணுறான். அந்த சங்கேதம்னா அதனால தான் அம்பாள் பிரத்யட்சமாகி அவங்களுக்கு தேவதைகளுக்கு அங்கே அக்னி குண்டத்தில் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த லலிதா சமஸ்நாமத்தினை வாக்தேவிக்கு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி, அதுக்கப்புறம் அதில் இவ்வளோ டெக்னிக்காலிட்டி ரொம்ப டெக்னிக்கோடு இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு சங்கேத பாலினன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எது எப்படி இருக்கணும் అనేది என்ன சொல்கிறது. பகவத்கீதை அப்படி சிம்பிளாக எடுத்துக்கிட்டு இப்போ தான் படித்து முடிச்சிட்டோம். 17வது அத்தியாயம் 16 சாஸ்திர விதிம் உத்ஸ்ருஜன்னர். ஓகே, சாஸ்திரோக்த விதானம் அன்னார். சாஸ்திரம் படித்தோம் இல்லையா? 16 எண்டிங்கு, 17 ஆரம்பம். சாஸ்திரம் என்ன சொல், சாசனாத் இது சாஸ்திரம் விச் கமாண்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கவர்ன்ஸ். அதுதான் இங்கே குலசங்கேத பாலினி. ஓகே, அந்த நியமங்கள் அப்படி அந்த மார்க்கத்தினே ரட்சிச்சு சம்ரட்சிக்கணை பண்ணுறது பேர். ஸோ இங்கே குலான்னா யோகான்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ குலசங்கேத அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இன்னும் கூட சொல்லப்படுறது அதில் இருக்கிற ரகசியங்கள், அந்த சக்கரங்கள், குண்டலினி வரும். இப்போ குண்டலினி பேர் கூட, அதுக்கு சேர்ந்த மந்திரங்கள், அதுக்கு செய்ய வேண்டிய ரிச்சுவல்ஸு எல்லாத்தையுமே அப்படியே ரட்சிக்கிறவர், இண்டிகேட் பண்ணுறவர். அப்படி என்ன புரிஞ்சுக்கணும், தேவி அம்பாள் குரு ரூபத்தில் வந்து அது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு, அப்புறம் சிஷ்யர்களுக்கு அது அப்படியே குரு சிஷ்ய பரம்பரையாக. வேதாந்தமே குரு கிட்டேருந்து தான் படிச்சுக்கணும், புஸ்தகங்கள் இருந்தால் கூட. இப்போ இதெல்லாம் இருந்தாலும் ஸ்ரீயந்திரம் எல்லா கடையில் கடித்தா கூட நம்மளாக ஏதாவது அதில் ரொம்ப ஆழமாக போய் பண்ணக்கூடாது. சும்மா வச்சுக்கிட்டாவே அதுக்கு சிலது பண்ண வேண்டியிருக்கு. அதனால் யாரோ பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பண்ண வேண்டியது இல்லை. நமஸ்காரம் பண்ணால் போதும். அங்கெங்கோ இருக்க, அவங்க வீட்டில் இருக்கேன், நம்ம என்ன தெய்வத்தை நம்ம வழிபடுறோமோ போதும். அதில் எல்லாமே இருக்கே சொல்கிறேன். அதனால் ஸ்ரீசக்கரம் சும்மா வீட்டில் வச்சுக்கிட்டு ஷோகேஸில் நிறைய வச்சுக்கிறாங்க. இப்போ என்ன எல்லாம் வகையாக கிடைக்கிறது. அது யந்திரம் అనేది அதுக்கு ஒரு இது இருக்குல்ல, அப்படி ஆகிப்போச்சு. அப்புறம் அதனால் நிறைய சுவாமி
பொம்மைகள் கூட நிறைய வாங்கி வச்சுக்கிறது, அப்புறம் நிறைய ஷோ கேஸாகவே அப்படியே இருக்கும். எதுக்கு அத்தனை வச்சுக்கணும்? அப்புறம் மரியாதை சுவாமி நாங்கள் வச்சாச்சுன்னா அதுக்கு ஏதோ நீ போய் அவர் கூட பேசி அவருக்கு பூ வச்சு ஏதோ அது பண்ணணுமா இல்லையா? எத்தனை பண்ணுவேன். அதனால் சும்மா சும்மா ஷோ கேஸில் அங்கங்கே வச்சா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்காது. அது ஒரு இடத்துல தான் ரகசியமாக தான் அப்படி இருக்கணும். புரியுறதா? எல்லா இடத்துலையும் ஏதோ வீட்டுக்குள்ளே உடனே ஒரு விக்னேஸ்வரன்னு பரவாயில்ல, நமக்கு அவர் வேணுமே, நம்ம வீட்டுக்கு காவலுக்காரன் அவர். அப்புறம் வீட்டுக்கு முட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த வீதி பார்த்துட்டு இருக்கு, அங்கே ஒன்று வைக்கணும். அவர் பார்ப்போம் அங்கே வெளியில் இருந்து குளிரோ என்ன இருந்தாலும் சரி ஏதோ வச்சுடுவோம், கொஞ்சம் ஏதோ பக்தி பண்ணுறோம் பரவாயில்ல. ஆனால் அங்கே போய் தீபாராதனை பண்ணணும், பூ வைக்கணும், அவர்கிட்ட கொஞ்சம் ஏதோ நைவேத்தியம் வைக்கணும். சும்மா அங்கே பாட்டுக்கு ஒரு சிலை வச்சு ஷோ பண்ணக்கூடாது. ஸோ அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதே வேதாந்த வித்யிலையும் கூட. சரியா? அடுத்தது 37வது ஸ்லோகம். குலாங்கனா குலாந்தஸ்தா கௌலினி குலயோகினி அகுலா சமயாந்தஸ்தா சமயாச்சார தத்பரா. அந்த தந்திரம் பற்றி சொல்லும்போது அதோடைய அர்த்தம் மட்டும் சொன்னால் இன்னொரு பாயிண்ட் அங்கே சொல்லணும். அப்புறம் இந்த நாமங்கள் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் தந்திரத்தை சேர்ந்ததுனால. ஸோ தந்திரத்துக்கு மீனிங்கு சொல்லியிருக்கேன். இந்த தந்திரங்களாமா இப்போது சொல்கிற தெரிஞ்சு 92 தந்திரங்கள் இருக்காமா. அதில் 64 பைரவ தந்திரங்கள், அப்புறம் 18 ருத்ர தந்திரங்கள்னு திரும்பி அதில் ஒரு பிரிவு இருக்கு. இந்த பைரவ தந்திரங்கள் எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்லாமல் இருக்குமா அதெல்லாம். ருத்ர தந்திரங்கள் வித் டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னு ஒரு விவரணம். சரியா? ஓகே. இப்போ இங்கே 92 கரெக்டாக இங்கே 92 தந்திரம் வந்தோம். இந்த நாமம் இப்போ 92 இருந்துச்சு. குலாங்கனா, அங்கனான்னா பாகம், என்னுடைய அங்கம். ஓகே. அம்பாள் பொதுவாக சிவனுடைய சரீரத்தில் அர்த்த அங்கி, அங்கனா அங்கி 2 ஃபெமினைன் வேர்டு தான் அம்பாள். குலாங்கனான்னா நல்ல குலத்தில் பிறந்தான்னு அர்த்தம் ஒன்றும். அங்கனான்னா அழகு, அந்த குலத்துக்கு அழகு கொடுத்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவள் நல்ல குலத்திலிருந்து வந்தவள். அது என்ன இங்கே அம்பாளுக்கு அப்படி இல்லைன்னா அது அம்பாளுக்காக சொல்லலை. அம்பாள் ஆக்சுவலி அகுலானே நாமம் வரும். இப்போ அவங்களுக்கு குலமே இல்லையாமா, ஃபேமிலி கிடையாது, பர்த்து கிடையாது அம்பாளுக்கு. எல்லா கான்ட்ரடிக்ஷன் வேர்ட்ஸ் இங்கே கூட வரும். ஓகே. அப்போ என்ன சொல்லுதுன்னா பாரமார்த்திக சத்தியம் ஆத்தியாத்மிக வாழ்க்கை வித்யக்கு அந்த குலங்கனான்னா, இங்கே குலன்னா இப்படி எடுத்துக்கிறோம். அநேக வித்தைகள் இருக்க லோகத்தில். பொதுவாக 64 கலைகள்னு சொல்லுவாங்க வித்தியைகள். கிருஷ்ணர் அப்படி தான் சாந்திபனி மகாமுனி கிட்ட இருந்து 64 நாளுக்குள்ளே 64 கற்றுக்கிட்டார். சாந்தோகோபனிஷத்தில் நாரதர் கூட சனத்குமார்கிட்ட பேசும்போதும் நான் 64 படித்து முடிச்சுட்டேன், ஆனால் என்ன எனக்கு இன்னும் டிப்ரெஷன் போகலன்ற. அப்பப்போ துக்கம் வருது. ஐயோ 64 வித்தியைகள் படித்து கூட இன்னும் டிப்ரெஷன் துக்கம் வருது பார்த்தீங்களா? அப்போதான் சனத்குமார் சொல்கிறாரு, நாரதரே நீங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க, இந்த 64 அல்ப வித்யா, அதனால நான் பூமா வித்யா சொல்லித்தரேன்றார். அங்கே ஒரு காண்டத்துக்கு பேர் சாந்தோகோஷன் பூமா வித்யா. சரியா? பூமா வித்யா, பூமான்னா எது, அதுதான் இங்கே குலாங்கனா. வித்தியைகள் எல்லாத்துக்குள்ள ஒரு அழகான இதில் தான் எல்லா வித்தியைகளும் இருக்கு. என்ன இப்போ ஸ்ரீவித்யான்னு சொல்லலாம். என்ன ஸ்ரீவித்யா ஸ்ரீ சக்கரம் பற்றி தான் எல்லாம் இருக்கு.
ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போவே எந்த கன்ஃபியூஷன். ஸ்ரீ வித்யானா பிரம்ம வித்யா, நான் முதல்லேருந்து சொல்லிகிட்டே வரேன். அதில் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. பிரம்ம வித்யா குருக்கிட்ட போய் கேட்டு சாஸ்திரம் படிச்சுட்டு இருந்தால் போதும். மிச்சம் இதெல்லாம் பண்ணணுமா? பண்ண வேண்டாம். இதெல்லாம் பண்ணி கடைசியில் அதுக்கு வர வேண்டியிருக்கேன். என்ன இத்தனை சொல்லும் போது இதில் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு மனசில் திரும்பி திரும்பி வரும். அப்படி போக வேண்டியதில்லை. வேதாந்தத்துக்கு வந்துட்டோம், பிரம்ம வித்தியத்தை கேட்குறோம், போதும், அவ்வளோதான். அதுலேயே தந்திரம் மந்திரம் யந்திரம் சர்வமும் இருக்கின்றன. என்ன நீ பிரம்மனை பற்றி படிக்கிற? சர்வம் பிரம்மமயம், வேறே எதுக்கு அங்கே இங்கே போகணும்? அவர் ரே ரே என்றார். ரேரேன்னா ஆஹா, வாட் எ பியூட்டிஃபுல் பிரம்மம் சர்வவனே சதாசிவ பிரம்மேந்திரர். பாரமார்த்திக சத்தியம். பொதுவாக இதுக்கு சும்மா ஒரு எனக்கு இந்த ராஜவம்சத்தில் பிறந்த அழகான இந்த முக்கியமாக இந்த ராஜபுத்திர ஸ்திரீகளை பற்றி நமக்கு தெரியும். ராணி பத்மினி இவங்க எல்லாரும். இப்போ கூட அந்த ராஜஸ்தான் அவங்க மூஞ்சி காட்டுக்க மாட்டார். முஸ்லீம்ஸ் ஓகே, அவங்க ஏதோ பரதா போட்டுக்கிறாங்க. இவங்க அப்படி ஏன்னா அப்படி அவங்க பர்த்தக்கு தவிர அவங்க மூஞ்சி வேறு யாருக்கும் தெரியாது. இங்கே எப்படி என்னன்னா, இந்த அம்பாள் கூட சிவனுக்கு தவிர அவளோட ரூபத்தை யாருக்கும் காட்ட மாட்டான். சிவன் என்ன யார்? பிரம்மஸ்வரூபம். அப்போ பிரம்மஸ்வரூபம் பிரம்ம வித்யை பிரம்மன்னே பார்த்துட்டு இருக்கும், வேறு யாருக்கு காட்டாத. ஸோ நீ பிரம்மன்னு தெரிஞ்சுக்கணும்னா பிரம்ம வித்யப்படி உனக்கு பிரம்மத்தினே காட்டும், அப்போ வரைக்கும் காட்டாது. ஸோ நீ பிரம்மன்னு விரும்பின முதல்ல. வேறு என்ன சொல்கிறவன்னா சிவனுக்கு மட்டும்தானா இல்லை, பக்தன் சாதகனை கூட காட்டுமா. எப்படி? சாதகன் சுத்த மனசு இருக்கிறவனுக்கு காட்டுமா. அதனால சொன்னேன் இப்போ ஆரம்பத்தில், மனசு சூக்ஷ்ம புத்தி இல்லைன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கிராஸ் பண்ண முடியாது, சிங்க்ரனைஸ் பண்ணிக்க முடியாது, சேர்த்தி கோக்க முடியாது. அதுக்கு தான் சூக்ஷ்ம புத்தி. இங்கே அப்படி சுத்தமான மனசு அந்தக்கரணம் இருக்கிறவங்களுக்கு அம்பாள் அவங்களோட அழகு காட்டும். அவங்களுக்கு என்ன தனி அழகு இருக்கு? அவனுக்கு அழகு தான் சிவன் அழகு, சிவன் அழகு தான் அம்பாள் அழகு. அதனால் பிரம்மமும் பிரம்ம வித்யா வேறு கிடையாது. பிரம்மவித் பிரம்மைவ பவதின்னு சொல்கிறது உபனிஷத்து. பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டவனும் பிரம்மே ஆயிடுறான். நீ வேற கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கணும், நீ கம்ப்யூட்டர் ஆக மாட்டேன். நீ நல்ல பாயசம் பொங்கல் பண்ணுறதுனால நீ பொங்கல் பாயசம் ஆக மாட்டேன். நீ கார் கற்றுக்கினாலும் நீ கார் ஆக மாட்டே, எதையும் ஆக மாட்டே. ஆனால் பிரம்மம்னு பற்றின தெரிஞ்சுக்கணவனும் பிரம்மே ஆயிடுறான். பிரம்மமாக இருக்கணும், ஸ்பெஷல் இதில் மட்டும். அப்போது அம்பாள் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் பர்த்தக்கு மட்டும்தான் முகம் காட்டும். புரியுறது? இப்போ பக்தாள் குழந்தைகள் எல்லாருக்கும். அதனால் குலாங்கனா. வேறு எல்லா ஞானங்கள் இப்போ சொன்னால் 64 அதெல்லாம் எப்படியோ கஷ்டப்பட்டு சாதிக்கலாம். நிறைய பேர் நிறைய இதில் திறமையை எக்ஸ்பர்ட்ஸ் ஆனவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்ரீ வித்யா பிரம்ம வித்யா மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கவே கிடைக்காதுன்னு கேட்டாலும் புரியாது, கேட்கறதுக்கு வாய்ப்பே வராது. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் இல்லை, உனக்கு தகுதி வேணும், அவ்வளோதான். அவைலபிளாக இருக்கே, ஓப்பன் சீக்ரெட். இது குஹ்யதமம் சாஸ்திரம்னு ரகசியம்னு சொல்கிறீங்க. ரகசியம்தான். ஏன்னா சொன்னாலும் புரிய மாட்டேங்குதே. புஸ்தகங்களில் பிரிண்ட் பண்ணி ஃப்ரீயாக கொடுத்தான்னு என்ன பண்ணான்னு புரிய மாட்டேங்குதே. மணிக்கணக்கில் எத்தனை வருஷங்கள் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் கூட டைம் அச்சீவ் பண்ணுறது ஏதோ இன்னும் சிரமமாக இருக்குது, இன்னும் புரிய மாட்டேன். கஷ்டம்தான் எனக்கு, கஷ்டம் துக்கம் வாழ்க்கை எல்லாம் இருக்கு. ஓப்பன் சீக்ரெட் ஆனால் கூட அப்படி இருக்குன்னா அதுதான். அதுக்கு தகுதி வேணும், சரியான மார்க்கத்தில் போகணும், குரு வேணும். ஓகே, அது குரு சிஷ்ய பந்தத்தினால மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வித்யா குல ஆர் பிரம்ம வித்யா எல்லாம் ஒன்று தான். 93
குலாந்தஸ்தா. ஓகே, இந்த குல வித்யா ஆர் ஸ்ரீவித்யா குள்ள நிவசிச்சிட்ருக்கிற குலாந்தஸ்தா. ஓகே, அதனால் பிரம்ம வித்யா ஸ்வரூபிணி அம்பாளுக்கு ஒரு பேர். அதில் இருக்கான், நிவசிச்சிட்ருக்கிறான், குலாந்தஸ்தா. ஓகே, అంతస్తன்னா నడుల్లో అని కూడా ஒரு అర్థం, ఉళ్ళని అర్థం. అంతస్తమన్నా அதுக்கு இதுக்கு நடுల్లో. குலாந்தஸ்தான்னா இப்போ சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரமாக நோயர் அண்ட் நோன் இருக்கா. நோயர் அண்ட் நோனுக்கு நடுల్లో நாலெட்ஜ். நல்ல ஜாக்கிரதை புரிஞ்சுக்குங்க. அதனால தான் சுத்த ஞானம் இருக்கணும். ஞானம் வித்தவுட் த ஞானி. இங்கிலீஷில் சொல்லணும்னா த நாலெட்ஜ் வித்தவுட் த நோயர். சுவாமிஜி சொல்லுவார் இல்லையா. இப்போ புரிந்தவங்களுக்கு அந்த திரிபுட்டின் எப்படி கவனிச்சனோ, இந்த நோயருக்கு அந்த நோனுக்கு நடுల్లో என்ன நாலெட்ஜ், குலாந்தஸ்தா, தெளிவு, வெளிச்சம், உணர்வு ரூபத்தில் இருக்கு. இன்னொரு சிம்பிள் அர்த்தம், குலமன்னா ஃபேமிலி கம்யூனிட்டின்னு சொன்னாமா, நாடுன்னு சொல்லலாம், உலகம்னு சொல்லலாம், வீடுன்னு சொல்லலாம். அப்படின்னா எல்லா உலகத்தில் எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் எல்லார் வீட்லேயும் ஏதோ ஒரு ரூபத்திலும் அம்பாள் நிவசிக்கிறான். ரொம்ப தீவிரமாக அதிகையில் ஈடுபடலைன்னா கூட பட் ஏதோ ஒரு ரூபத்தில் அம்பாள் இருப்பான். கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனே சொன்னார், ஒன்று எல்லா இடத்துலும் இத்தனை பேர் வச்சு ஒன்று ஆராதிக்க போகிறாங்கன்னு சொல்லி அந்த மாயா சக்தி நீ அவதாரம் எடுத்துகிட்டு வா இங்கே அப்படின்னு பிளஸ் பண்ணார் இல்லையா. இத்தனை பேர் கொடுத்தாரு. ஒன்று பத்ரகாளி, அந்த காளி, இது ஜெகதீஸ்வரி, லோகேஸ்வரி, மகேஸ்வரி అని இப்படின்னு కంచి కామాక్షి, మధుర మీనాక్షి, కాశీ విశాలాక్షి இப்படியெல்லாம் பல இடத்துல எங்கேருந்து நம்ம நாடு இல்லை. ஒரு காலத்தில் இந்த கதை சொல்லணும்னா பிரபஞ்சம் ஒன்றாவே இருக்க, பிரம்மாண்டம் ஒரே சாம்ராஜ்யம்தான். அப்புறம் யுகங்களில் இப்படி மாறி மாறி ஆயிடுச்சு. சரியா. இதனால் எல்லா இடத்துலும் ஈவன் காட்டுக்குள்ளே கூட ஆராதிப்பாங்க. ஆக்சுவலி காட்டுக்குள்ளே கூட நிறைய அவங்க ஆரக்கிற தேவத்தை வன தேவதான்னு சொன்னாலும் சரி, மர தேவதான்னு சொன்னாலும் சரி, காட்டு தேவதான்னா கூட அது அம்பாள் ஃபிமேல் ரூபந்தான். அவங்க எப்படியோ வச்சுக்கிட்டோம் ரூபம், அவங்கள மாதிரி துணி இல்லாமல் வச்சுக்கிட்டோம், பரவாயில்ல, ஸோ வாட், அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க வச்சுக்கிட்டோம். ஆனால் அம்பாள் அது அர்த்தம். 94 கௌலினி பார்த்தீங்களா. அந்த குலலேருந்து இப்படி வந்து கௌலினி வந்துச்சு. சக்திக்கு பேர் தான் குலா. ஓகே, கௌலினா ஹூ இஸ் ஹேவிங் இது குடும்பத்தோடு இருக்கிறவள்னு அர்த்தம். குலாங்கனா, கௌலினி, இதெல்லாம் கனெக்டட் வேர்ட்ஸு. ஓகே, குருஹிணி, குருஹிணின்னு ஹவுஸ் ஒய்ஃப் இல்லையா. அப்போது அப்படி சொல்லும்போது இங்கே சிவா வந்து அகுலாமா ஒரு அர்த்தத்தில். ஆனால் அப்புறம் அம்பாள் கூட அக்குலான்னு சொல்லப்படும். ஏன்னா இங்கே அது சொல்கிறேன், ஸ்வயம்பூ, ஸ்வயமாக வியக்தமாகிடுறார். அவருக்கு எந்த ஃபேமிலி கிடையாது, மாமனார் இதில் சும்மா கதலை தான். ஸ்வயம்பூ. சரி, மாமனார் விட்டுடுங்க, தக்ஷர் வந்துட்டார்லேன்னு சொன்னேன். அம்மா பேர் அம்பாளுக்கு வந்து தக்ஷ பிரஜாபதி அப்பான்னு சொல்லலாம். சிவனுக்கு யாருன்னு ஒருவேளை பிரம்மன் தான் சிவனை உருவாக்கிட்டார், விஷ்ணு யாரு தெரியல, யாருன்னு உருவாக்கிட்டானே. சைவம் படிக்கும்போது சிவனில் வந்து பிரம்மா விஷ்ணு வந்தாருன்னுவான். வைஷ்ணவம் படிக்கும்போது பிரம்மா சிவனை வந்து விஷ்ணுவில் வந்து வந்தானுவான். என்ன அர்த்தம் என்னங்க, இந்த இடத்துல இப்போ அம்பாள் சொல்கிறதுனால, சிவனை சொல்கிறதுனால, சிவன் வந்து ஸ்வயம்பூ, ஷம்போ ஸ்வயம்பூ, ஓ ஷம்போ சிவ ஷம்போ ஸ்வயம்போ போ ஷம்போ. ஸோ அது அப்போ அவர் அகுல,
అంబాళ్ కుల విత్ కులం కౌలిని. అసలు కౌలిని అనే వార్త ఎదునన్నా కులత్తకి కుల అకులకి ரெண்டுத்தினி சேர்க்கிறவள் கௌலினி. நான் சொன்ன முதல்ல இன்றைக்கி நாமங்கள் எல்லாம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி தான் எதுவும் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா அதெல்லாமே டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தான். அது எல்லாமே நம்ம அதில் அப்படி ஆனந்திப்போம். இந்த அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆனந்திப்போம், அவ்வளோதான். கௌலினி. ஓகே. ஸோ குல அகுல ரெண்டுத்தினி சேர்க்கிற எந்த மார்க்கம் இருக்கின்றோ அதில் கௌல மார்க்கம். கௌல மார்க்கம் அப்படி என்ன கடைசியில் சொல்லணும்னா சிம்பிளாக இந்த சகசநாமத்தில் கடைசியில் வர சிவசக்திக்க ரூபிண்யே நமஹ, அவ்வளோதான். சிவனு சக்தின்னு ரெண்டுத்துன்னு ஒன்று பண்ணுறது. பிரகிருதி அண்டு புருஷா ரெண்டு கிடையாது, ஒன்று இருக்கிறது ஒன்று, ஏகமேவா பிரம்மம். சரியா? அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது 95 குலயோகினி. இந்த குல வார்த்தை விடமாட்டேங்க வந்துட்டு. குலயோகினி. சரி, இங்கே குலயோகினின்னா யோகம், யோகி, யோகா. அந்த யோகான்னு சொல்லும்போது குண்டலினி யோகா அப்படி இல்லை சொன்னால் 6 சக்கரங்கள் இருக்க பாருங்க. அது எல்லாத்தையும் குலம். இந்த அந்த கௌல மார்க்கத்தில் தந்திரத்தில் வர குண்டலினி எவேக்கனிங் மார்க்கம் கூட எல்லாம் சேர்த்து குலன்னு சொல்கிறேன். அந்த குல யோகினின்னா அது எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அந்தர்கதம் உள்ள சுஷ்மனா நாடியாக இருக்கிறவள்னு அர்த்தம். குலயோகினி. ஓகே. இப்போது அவளை சொன்னதுக்கப்புறம் 96 அம்பாளுக்கு அகுலா. அங்கே செம்பு அகுலான்னு சொன்ன அவருக்கு குடும்பம் அப்பா அம்மா இல்லை அப்படி. இப்போ அம்பாள் என்னாயிடுச்சு இப்போ தெரியுமா? அம்பாளுன்னு மெயினாக சொல்லிட்டோம். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் யாரும் அம்பாளுடைய கிரியேஷன். அப்படி தான் தேவி மகாத்மியம் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லோரும் அவங்க அழகான கிரீட்டங்களை வச்சு அம்பாளுடைய காலுக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணாங்க. அப்புறம் அம்பாளுக்கு முன்னாடி அவங்க கிரீட்டம் வச்சு இப்படி இப்படி ஆட்டுறாங்க. சௌந்தர்யர் எதிராரு சங்கரர். எல்லோரும் கை கட்டி தான் நிற்கணும். முதல்லையே பார்த்தோம் இல்லை, ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரே. எல்லோரும் அண்டர் த கண்ட்ரோல். அகுலா குடும்பமே இல்லை இவங்களுக்கு. பராசக்திக்கு எங்கே ஃபேமிலி இருக்குது? சரியா? அப்படி சுப்ரீம் பவராக இருக்கிறதுனால பிரம்மம் சைதன்யம்ன்றமா கான்ஷியஸ்னஸ் வேதாந்தம் பதம். அவருக்கு என்ன குடும்பமும் ஃபேமிலியும் ஏதாவது சொல்லணுமா? ஏக்கம்னு சொல்லும்போது அதெல்லாம் பேசுகிற நீ ஒன்றுன்னு சொல்லும்போது பேச முடியுமா? பேச முடியாது. கான்ஷியஸ்னஸ் மாண்டுக்கத்தில் இப்போ ரொம்ப அது டீப் அனாலிசிஸ். ஏக சம்வித ஏகாத்ம பிரத்யேய சாரம் நாளைக்கு வரும் விவரணம். அப்புறம் ஸோ இந்த அகுலான்னா அப்படின்னு எடுத்துக்கணும். 97வது நாமம் சமயாந்தஸ்த. குல வார்த்தை விட்டு சமயம்னு ஒரு வார்த்தை புதுசாக வருது. அது என்ன சமயம் சார்? 6:15. அது இல்லை, சமயப்புறம். அதையும் வச்சுக்கணும். அது ஏன் சமயப்புறம்னா சமயம் అనేది என்னன்னா அம்பாளுக்கு ஒரு பேர் சமா. ஓகே, சில அர்த்தங்கள் பார்க்குறோம். ஸோ அந்த சமய అనేది ஒரு మార్గం. అది కూడా இப்போ కుల మార్గం కౌలాன்னு சொன்னானே, కులాంతస్త కులాంగన அது மாதிரி சமயம் అనేది కూడా ஒரு தந்திரத்திலோ அதே விஷயத்தை அப்படி கொஞ்சம் பிரித்து அப்படி பேசப்பட்டது. அந்த சமயம் அనే మార్గத்தில் சமயம்னா சம்யமம் சேர்க்கறது, சமம் ஒன்றாக்கிறது, ஒன்றா பார்க்குறதுன்னு பல அர்த்தங்கள் இருக்குது. நம்ம அப்படி மேலோட்டம் புரிஞ்சுக்குவோம் சமயா. ஆனால் இங்கே அந்தஸ்தான்னா திரும்பி சமய மார்க்கத்தில் யார் அங்கே முக்கியமான விஷயம் சப்ஜெக்ட் மேட்ரு என்னென்னா அம்பாள் தான். சமயாந்தஸ்தா குல மார்க்கத்திலும் அப்படி தான், சமய மார்க்கத்திலும் அப்படி தான். சரியா? சமயான்னா ஒரு இடத்துல சொல்லப்படுறது, அந்த மானச பூஜை செய்யணும் உபாசனைன்னு சொன்னானே ஆரம்பத்தில், அதுக்கு பேர் சமயா. ஓகே, ஹிருதயத்தில் பண்ணுது. அப்படி என்னன்னா
அநாத சக்கரத்தில் செய்கிற அந்த தியானத்துக்கு உபாசனத்துக்கு பேர். இதெல்லாம் சக்கரம் சொன்னவொன்னே யோகபரமாக திங்க் பண்ணுறது, யோகபரமாக உபாசனம். இந்த அநாகத சக்கரத்தில் பாவிச்சு உபாசனை மானசிகமாக செய்கிற அந்த உபாசனை ரொம்ப சிறந்ததாக யோகிகளோட அபிப்பிராயம். வேதாந்தத்தில் கூட ஹிருதய குஹரம் அத்தியன் ரமணரே சொன்னார் ஸ்லோகம். ஹிருத்புண்டரீகம் ஹிருத்யே திஷ்டதி அர்ஜுனான்னு கீதையில் கூட பகவான் சொன்னார். அந்த ஹிருதயம் என்னன்னு தொடரும், ஹிருதயத்தின சிந்திக்கணும். உள்ளத்து 40 சரியா. இந்த சமயானே இது இன்னொரு அர்த்தம் கலெக்ஷன் அர்த்தம். ஓகே, ஸோ சமய மார்க்கம் சமயாந்தஸ்தான் என்ன அர்த்தம்னா அது எங்கே எப்படி வந்துச்சுன்னா தந்திரம் மாதிரி ஒரு பிரிவுன்னு வச்சுக்கோங்களேன். 5 தாந்திரிக் டெக்ஸ்ட்டு சமயா அம்பாளை பற்றி, தெய்வ வர்ஷிப் பற்றி, இதெல்லாம் ஸ்ரீவித்யை பற்றி, ஸ்ரீயந்திரம் பற்றி எல்லாத்தையும் பற்றி சொன்ன 5 தாந்திரிக் டெக்ஸ்ட்டு சமயா புக்ஸ். அது சமயா டெக்ஸ்ட்னு வச்சுக்கணும். புஸ்தகங்கள் இல்லை அந்த காலத்தில் எங்கே இருக்கு. ஏன் 5ன்னா 5 பேருனால சொல்லப்பட்டது. யார் தெரியுமா? வசிஷ்ட, சுக, சனக, சனாதன அண்டு சனத்குமார் 5 பேர். இவங்க எல்லாம் பிரம்மர்ஷிகள் மாதிரி. பிரம்மர்ஷிகள் எல்லாரும் போய் இப்படிப்பட்ட உபாசனா டெக்னிக்ஸ் எல்லாம் கூட எழுதி வச்சு சொல்லியிருக்காங்கன்னா லோகத்தில் தேவைப்படுறது. அதையும் அனுசரித்து எப்படியோ சத்தியத்துக்கிட்ட வருவான், இது அனுசரிச்சுட்டு அப்படி வருவான், ஏதோ அந்த ரோடு பிடிச்சிக்கிட்டு அப்படி வருவான். பல மார்க்கங்கள், 4 பக்கம் கோவிலுக்கு பெரிய கோபுரங்கள் எப்படியோ உள்ளே வருவான், சுவாமி கிட்ட வருவான் இல்லையா. அந்த மாதிரி 5 பேர் எழுதுனதுனால அந்த சமய மார்க்கம் கலெக்ஷன் ஆஃப் தி தாந்திரிக் வே ஆஃப் வர்ஷிப் ஆஃப் தி அம்பாள் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்துக்கு என்ன 5 புஸ்தகங்கள் 5 பேர் எழுதினார் சொன்னார். என்ன அது சப்ஜெக்ட் மேட்டர், விஷயம் என்ன? ஸ்ரீசக்கரம், ஸ்ரீசக்கரராஜ நிலையா, ஸ்ரீசக்கரம். அதனால இந்த சமயம் இதுதான் சமயாந்தஸ்தா. அதில் விஷயம் என்ன? வேதாந்தம் எல்லாம் இத்தனை உபனிஷத்துகளோட விஷயம் என்ன? யாரை பற்றி பேசுகிறது சார்? பிரம்மம் பற்றி. அப்புறம் அந்த பிரம்மம் நீதான் அப்படின்னு சொல்லும். பிரம்மம் எங்கே இருக்குன்னு வெளியில் தேடாது, ஒருக்காகவும் உனக்கு கிடைக்காது. ஜன்ம சதகோடி ஜன்மபி நீ தேடினா என்ன கிடைக்காது. பார்க்க வேண்டிய இடத்துல தேட வேண்டிய இடத்துல தேடணும், பார்க்கணும், முடிஞ்சு போச்சு. சமான்னா ஈக்குவல்னு அர்த்தம், யான்னா போய் சேர்றதுன்னு அர்த்தம். ஓகே, அந்தம் முடிவு எண்டிங்குன்னு அர்த்தம், சமஸ்தித்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே இப்போது முடிவு என்ன சொல்கிறேன்? இந்த அத்வைத பிரம்ம வேதாந்த பரிஜானத்தினால் அவர் பிரம்மனிஷ்ட அத்வைத்த நிஷ்டனால் எந்த பிரம்மானந்தத்தினை அடையிறானோ அந்த ஞானி, அந்த பிரம்ம ஜானந்த சமயா. பார்த்தீங்களா, வேதாந்தத்தில் கொண்டு சேர்த்துட்டோம். சமசர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பரம். சமம், சமான வார்த்தை பகவத்கீதையில் பல இடத்துல பகவான் உபயோகப்படுத்தியிருக்காரு. ஓகே, அடுத்தது 98 சமயாச்சார தத்பர. அதனால இவங்களை அம்பாள் ரொம்ப அட்டாச்சாமா இந்த சமயாச்சாரத்தை அனுசரிக்கிறவங்களே அதென்ன ரொம்ப பிடிக்கும். ஷீ இஸ் ஸோ மச் அட்டாச். சமய ஃபார்ம் ஆஃப் அந்த வர்ஷிப்புக்கு அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்கள பற்றி தானே, அவங்கள பற்றி பேசும்போது பாராட்டும் பிடிக்காத என்ன பிடிக்கும். சமயாச்சார தத்பர. தத்பரன்னா ஷீ லைக்ஸ் இட். அப்படின்னா அம்பாளுடைய பக்தாளுன்னு அம்பாளை ரொம்ப ரொம்ப நேசிப்பாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அனுகிரகம் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே கூட மறுபடியும் இந்த இதிலும் குண்டலினி சக்தி, ஸ்ரீவித்யா, யந்திரம், தந்திரம் அண்ணாவே, யோகா வந்தாவே, பிராணா எல்லாம் வரும். ஓகே, பிராணம் பற்றி கூட இப்படி சொல்கிறோம் வரும். ருத்ரயாமல அனே ஏதோ ஒரு புஸ்தகம் இருக்குது, 10 அத்தியாயங்களோடு கூடி இருக்கிற இதிலும் இந்த குண்டலினி சக்தி இந்த மார்க்கம் பற்றி அங்கே விவரணம் கொடுக்கப்பட்டது.
பல புஸ்தகங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு அது 38வது ஸ்லோகம். மூலாதாரைக நிலையம் பிரம்ம கிரந்தி விபேதினி மணிபூராந்தருதிதா விஷ்ணு கிரந்தி விபேதினி. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சம் யோகாவில் வந்தோம். குண்டலினி கிட்ட வரணும்னா இப்போது அது எங்கே இருக்குன்னு சொல்லணும்னா அது அந்த இடம் சொல்லணும், முதல்ல ஹோம் சொல்லணும். த ரெசிடென்ஸ்னால் மூலாதாரைக நிலையா. மூலாதார சக்கரங்கள் 6 சொல்லும்போது மூலாதார, சுவாதிஷ்டான, மணிபுர, அநாகதா, விசுத்தி, ஆக்ஞா. அதில் மூலத்தில் அது பொதுவாக நம்ம சரீரத்தில் அந்த டெயில் போன், முதுகு பின் தண்டு கீழே ஆதாரத்தில் இருக்குன்னு, ஆதாரம் இல்லை மூலாதாரம், அங்கே நிவசிக்கிறவ. ஸோ தேவியோட முக்கிய நிவாசஸ்தானம். சார் முதல்ல அங்கெங்கே என்னமோ மேரு பர்வத்தம், அங்கெல்லாம் பெரிய ரத்னங்களோட மாலி கண்ணுங்க, அதெல்லாம் அங்கே சொன்னோம். கிட்டவா கிட்டவா உனக்கிட்டவா உனக்கிட்ட வந்து உன சரீரத்தில் என்ன அனது ஓகே தெரிஞ்சுக்கணும். அங்கே 4 தளங்களோட கூடியிருக்கிற பத்மம் இருக்குமா, அதில் மூலாதார சக்கரத்தில் இருப்பான் அப்படின்னு. இந்த 6 சக்கரங்கள் பேர் சொல்லிட்டோம். அடுத்தது 99 ஆயிடுச்சு. இங்கே ஒரு வேறு விஷயத்தை சொல்லி அடுத்த மந்திரம் என்னன்னா, இந்த மூலாதார, சுவாதிஷ்டான, ஓகே கீழே இந்த கணக்கு, ஓகே பெயர்கள் பழக்கம் இருந்தால் ஓகே, இல்லை எங்கே என்ன சரணம், ஓகே கீழே குதஸ்தானம், மலமூத்திர ஸ்தானத்துலேருந்து கொஞ்சம் மேலே சொல்லும் போது கீழே வயிறு, கீழே வயிற்று பகுதியில் இருக்கும்போது சுவாதிஷ்டானம், தொப்பிலி கட்ட எக்ஸாக்டாக மணிபுரம், இந்த செஸ்ட் சென்டர் ஸ்டெர்னம் கேட்ட வந்து அநாகதா, இந்த கண்டகோபம் விசுத்தி, கண்ணுக்கு 2 நடுவில் ஆக்ஞா. சரியா, இங்கே எதுக்குன்னு ஒரு விஷயம் சொல்லணும், லேட்டரான அது உபயோகமாக இருக்கும். இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம் வந்து அது பொதுவாக தாமசிக்க உலகம், தாமசிக்க உலகம். ஏன்னா ரொம்ப ஆனிமலிஸ்டிக் இக்னோரண்ட் லைஃப் ஸ்டைலு பொதுவாக லோகத்தில் வரும்போது நம்ம எல்லோரும் அப்படி தான் இருக்கோம். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ செஞ்ச புண்ணியத்தினால் அப்படி இப்படி அது பண்ணி இது பண்ணி அப்புறம் சத்சங்கத்துக்கு வந்து அது கேட்டு இது கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் பக்தி, பகவானும், பாடல், கீர்த்தனைகள், அப்புறம் வேதாந்தம் கூட கேட்குறோம், பகவத்கீதை கேட்குறோம். ஸோ அப்படி இல்லைன்னா பொதுவாக தாமசிக்க உலகம். அதுக்கு இந்த தந்திர சாஸ்திரத்தில் அக்னி மண்டலம்னு ஒரு பேர். சரியா, அக்னி மண்டலம் என்ன லேட்டரான அது வரும் அந்த வார்த்தை. அப்புறம் மணிபூரம், அநாகத, இது வந்து மிஸ்ரலோகம்னு சொல்கிறோம். மிஸ்ரலோகம் தாமசிக்க லோகம் என்னும். இல்லைன்னா சௌரமண்டலம், சௌரன்னா சூரியன் அர்த்தம், அக்னி வேறு சூரியன் வேறு, சௌரமண்டலம். அதுக்கப்புறம் இருக்கிற விசுத்தி ஆக்ஞ சக்கரங்கள் வந்து ஜோதிர் மண்டலம், ஆனால் சந்திர மண்டலம். ஜோதிர்னா சூரியன், சந்திர மண்டலம், அது கரெக்டு. என்ன இது வரும் இந்த நாமங்கள் திரும்பி சந்திர மண்டல மத்தியஸ்தாயே நமஹ இப்படியெல்லாம் வரும். அதனால் இப்போ இங்கே சொல்லியிருக்கேன் சக்கரங்கள் வந்ததுனால 100 100 நாமம். பிரம்ம கிரந்தி விபேதினி, பிரம்ம கிரந்தி. இப்போது அந்த ஞான சக்தி தான், ஆனால் ஒன்றும் ஏந்துக்காமல் படுத்து இருக்கு, அங்கே தூங்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன பாம்பு, குட்டி பாம்பு மாதிரி குண்டலினி அண்ணா எது காயிலாக ஸ்ப்ரிங்காக சுற்றிட்டு இருக்கு, அங்கே டார்மெண்ட்டாக இருக்கு, ஏந்திரிக்காமே அநேதிக்கு பேர் குண்டலினி. இதுக்கு சிம்பிளாக புரியுங்க, பிராணசக்திக்கு பேர் தான் குண்டலினி சக்தி. ஏன் பிராணம் நல்லா தானே மூச்சு எடுத்து விட்டுட்டுருக்கு சார் என்ன, சூக்ஷ்ம பிராணம். பிராணத்துடைய சூக்ஷ்ம ரூபம் மனசு, மனசோட சூக்ஷ்ம ரூபம் புத்தி. புத்தி இன்னும் தூங்கிட்டு இருக்கு. இல்லை சார் முடிச்சிருக்கேன் சார், கிளாஸுக்கு வந்தது சார், சாயங்காலம் 6 மணிக்கு தூங்குவேனே சார் நான், அதெல்லாம் சொல்லாது, அதெல்லாம் வேறு. புத்தி தூங்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, குண்டலினி என்ன பிராணசக்தி, பிராணசக்தியோட சூக்ஷ்ம ரூபம் மனசு, மனசோட சூக்ஷ்ம ரூபம் புத்தி. புத்தி அநேக ஜனங்களை தூங்கிட்டு இருக்கேன். இப்போ அது எழுப்பி விட்டுவிட்டணும், அவங்க ஏதோ வேறு வேறு
எல்லாம் பண்ணுவாங்க, குண்டலினி கிரியா, அந்த கிரியா, இந்த கிரியான்னு. நமக்கு வேதாந்த ஸ்ரவண மாத்திரேன அந்த குரு கொடுக்க வேதாந்த உபனிஷத்தை அத்தியனம் பண்ண குண்டலினி அவேக்கனிங் அப்படின்னு புத்தி ஏந்திருக்கும், அவ்வளோதான். அதனால் அதெல்லாம் இமேஜின் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னா புஸ்தகங்கள் நல்லா தான் இருக்கும். அது போகிறவங்க போகட்டும், பண்ணட்டும், நிம்மதி இருக்கு. சரியா? கடைசியில் ஞானம்தான். நீ குண்டலினி அனுப்பிவிட்டுனாலும் சரி, புத்தி அனுப்பிவிட்டுட்டாலும் சரி. அதனால உத்திஷ்டத்தை ஜாக்கிரதான்னு சொல்கிறது உபனிஷத்தை. எவேக் அண்ட் எரேஸ் என்ன? எவேக் எரேஸ் என்ன? அது எங்கே என்னமோ இருக்குமா, அது குச்சி 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 குச்சின்னு மேலே போகுமா? என்ன மேலே போகும், கீழே போகும். அது இல்லைன்னு கிண்டல் பண்ணல. அது ரொம்ப அகெயின் கிராஸ் தான். சரியா? அது பற்றி ரொம்ப நம்ம இது எக்ஸைட் ஆக வேண்டியதில்லை, எக்ஸைட்மெண்ட் ஒன்றும் வேண்டாம். சரி, பிரம்ம கிரந்தி இது என்ன இப்போ சார்? பிரம்ம கிரந்தின்னா எப்போ அந்த உனக்கு அந்த ஞானோதயம் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவர ஆரம்பிக்கிறதோ, குண்டலினி ஏந்திரிக்கிறதோ, அது கிளம்பும்போது முதல்ல பிரம்ம கிரந்தினி பேதனம் பண்ணும். ஓகே, இந்த பிரம்ம கிரந்தியோட ஸ்தானம் எங்கன்னு சொல்லுவாங்கன்னு அவங்க சுவாதிஷ்டானத்துக்கு சுற்றி ஒரு மண்டலம் இருக்குது. இப்போ இங்கே சொல்லணும் அக்னி மண்டலம் சொன்னேன் இல்லையா? அந்த அக்னி மண்டல இடத்துல இருக்கிற ஒரு பிளாக்குக்கு பேர். ஓகே, அங்கே அது பிரம்ம கிரந்தி. பிரம்மா கிரியேட்டர் தானே. அப்போ தேவி இந்த கிரியேஷன், ஷீ இஸ் த சிம்பிள் ஆஃப் த கிரியேஷன் ஒன்று. சரியா? இந்த பிரம்ம கிரந்தி விவேதினான்னு சொன்னால் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் வேதாந்தத்தில்? வாசனாரூபமயம், வாசனாமய சரீரம். வாசனை என்ன இம்ப்ரிண்ட்ஸ் நிறைய இருக்கு. போன ஜென்ம அநேக ஜென்ம சம்பிராப்த கர்மபந்த விதாகினே ஆத்மஜான பிரதானேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அந்த வாசனா மண்டலம் மய சரீரத்தினை அதில் இருக்கிற தடங்கள் அது எல்லாத்தினே இந்த பிரம்ம வித்யா தேவியோட கிருபை இருந்த, சாஸ்திர கிருபை இருந்த, குரு கிருபை இருந்த அதெல்லாம் நீக்கப்படும். ஸோ இந்த பிரம்ம கிரந்தி நீக்கப்பட்டாதான், வாசனாட்சயம் ஏற்பட்டாதான் பிரம்மம் தெரிஞ்சுக்க முடியும். ஞான சக்ஷு உதயிக்கும், திறந்துக்கும். சரியா? சரி, இப்போ 100 நாமங்கள் முடிச்சோமா? இதுக்கு இங்கே ஒரு கருத்து சொல்கிறாங்க. சூரியனுக்குள்ளாமல் 12 சந்திரனுக்கு தான் கலை சொல்லுவோம் பொதுவாக. இந்த விதியா, ததியா, திருத்தியா, சதுர்த்தியானே, அமாவாசைக்கு அப்புறம் திரும்பி ஏறாக்கணும். ஆனால் சூரியனுக்குள்ளே கூட 12 கலை இருக்காமா. அதில் முதல் கலை இந்த லலிதா சாசனா மொத்தத்தின் அந்த 12 பிரிக்கிறாங்க. பிரிக்கும்போது அந்த முதல் கலை, முதல் பாகம்னு வச்சுக்கோங்க, அது இந்த அகஸ்தியருக்கு ஹயக்ரீவருக்கு நடுவில் நடந்த சம்வாதம் இருக்கே, அது முதல் கலை. அப்புறம் சிவர போர்ஷன் கன்க்ளூஷன் போர்ஷனாக இருக்கும் அந்த ஸ்தோத்திரத்துக்கு. நடுவில் இருக்கிற 10 வேறு பாகங்கள் 10 இருக்கு. அந்த 10 கலை, ஒரு கலை 100 நாமம் சொல்லும். நாம் இப்போ ஒரு 100 நாமம் முடிச்சிட்டோம். அதுக்கு தான் இந்த விஷயம். அப்படின்னா 2வது கலை முடிச்சிட்டோம். அந்த முதல் இன்ட்ரடக்ஷன் நாமங்கள்கிட்ட வரும்போது முதல் கலை. சரியா? இந்த 2வது கலை நம்ம முடித்ததுக்கு பேர், அது ஒரு பேர் கொடுக்குறாங்க, தாபனி கலை. சரியா? 101 மணிபூராந்த ருதிதா. ஸோ கீழே மூலாதாரம் முடித்தாச்சு, சுவாதிஷ்டானம் நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஓகே, 3வதுக்கு வந்துட்டோம். ஆனால் வேறு எங்கோ வரும், இது கொஞ்சம் மாற்றி வரும். சுவாதிஷ்டானாம்பு ஜெகதானி வரும் வேறு. மணிபூராந்தர உதிதா, மணிபூராந்த உதிதா, அது ருதிதான்னு வருது. மணிபூர சக்கரத்தில் உதயிக்கிறவர், உதயிச்சிட்டு இருக்கிறவள், உதயிக்க போகிறவள். ஓகே, ஸோ பொதுவாக வேதாந்த பரனில் சுவாமி சொல்லுவார், நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னு இந்த 3 சக்கரங்கள் ஆகிட்ட. இப்போது மூலாதார, சுவாதிஷ்டான, மணிபுர, காம, குரோத, லோப
ஆக்சுவலி மணிப்புரம் வரைக்கும் கூட 3 இது எல்லாமே லோயர் வேர்ல்டு தான். ஆனால் அந்த 3ல இருந்து இப்போ மேலைக்கு கொஞ்சம் போகணும். காமக்ரோத லோகங்களிலிருந்து விடுவிச்சுக்கப்படணும். அதனால முதல் இந்த இடம் பற்றி சொல்லப்படுது. அம்பாளோட தொப்பிலன்னு உபாசன தியானம் ரூபத்தின்னு பண்ணுறவங்களாமா அம்பாளுடைய வயறு அந்த தொப்பிலி பாகத்தில் வந்து இருக்கிற 10 தளங்களோடு இருக்கிற பத்மம். ஓகே, அதெல்லாம் அழகாக அலங்காரம் செய்யப்பட்டு தானே அவங்க உபாசனையில் தியானம் பண்ணுவாங்களாம். அப்படி ஸோ நமக்கு அப்படி இல்லை. எனக்கு காமக்ரோத லோகங்கள் என்னிலேருந்து குறையிறதா சாஸ்திரம் கேட்டதுக்கு பிறகு வேதாந்தம் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பகவான் மேலே பக்தி செய்ய செய்ய எனக்கு காமக்ரோத லோகங்கள் அர்த்தம் புரியுமில்ல எல்லாம் இருக்குது வந்து இது 3 தான் பெரிய தடங்கள். பகவான் சொல்கிற நரக்கத்துக்கு இது 3 தான் துவாரம். பகவத்கீதையில் கிளியராக சொன்னார். அக்ஞானம், நரக்கம், புனர்ஜன்மத்துக்கு காரணம் இந்த 3 தான். அப்போது அடுத்தது 102 விஷ்ணு கிரந்தி விபேதினி. ருத்ர கிரந்தி ஆயிடுச்சு, விஷ்ணு கிரந்தி. மணிப்பூரத்துக்கு கொஞ்சம் மேலே சௌர மண்டலம்னு சொல்லிட்டோம் பார்த்தீங்கள, 2வது மண்டலம். அது விஷ்ணுடைய ஸ்தானம். பிரம்மான் என்ன கிரியேஷன் இல்லையா? இந்த கிரியேஷன் இருக்கே, கிரியேஷன் சிருஷ்டி சத்தியம் நினைக்கிறது அஜ்ஞானம். அதான் மாண்டூக்கியம் இப்போது பேசி ரொம்ப ஆழமாக சொல்ல போகிறதே. அப்போ சிருஷ்டியே இல்லைன்னா அப்புறம் மெயின்டெனன்ஸ் எங்கே? சார் எவ்ரி மந்த்து கட்டிட்டு இருக்கிறோம் சார் ஃப்ளாட்டுக்கு மெயின்டெனன்ஸு. எனக்கு சொந்த வீடு தான், ஆனால் மெயின்டெனன்ஸ் கட்டுன்றாங்க. ஆமாம், சேர்ந்து இருக்கிறீங்களே யாரும் பெரிப்பாங்க கீழே வந்து ரோடு எல்லாம் குப்பையார எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ சிருஷ்டி இல்லை சார், மெயின்டெனன்ஸ் அன்றையா அதையும் நீக்கணும். ருஷி கிடையாது, மெயின்டெனன்ஸ் கிடையாது. பிரம்மா விஷ்ணு அதாவது வேலைக்கு தான் அந்த பேர் கொடுத்தோம், அந்த கடவுள் பேர் சொல்லி. ஸோ இப்போ இந்த விஷ்ணு கிரந்தி விபேதினே நமக அங்கே குண்டலினி யோகா இதில் வந்து அவங்க அந்த விஷ்ணு கிரந்தி விவேதனம் ஆயிடுச்சுன்னா சித்திகள் கிடைக்குமா அந்த யோக மார்க்கத்தில் போகிறவங்களுக்கு. ஆனால் சித்திகள் தடங்கள்னு சொல்லி அந்த யோகிகளே அதில் ரொம்ப அனுபவஜனங்கள் சொல்கிறாங்க. அது தொடக்கூடாது, அதை பக்கம் போகக்கூடாது, ஆசைப்படக்கூடாதுன்னு கீதையில் உத்தவ கீதையில் கூட பகவான் சொன்னார். வேதாந்தத்தில் நம்ம கூட நிறைய வாட்டி சொன்னோம். அதெல்லாம் ஜப்பிடி வித்தை ரமணர் சொன்னார். 39வது ஸ்லோகம் 39 ஆக்ஞா சக்கராந்தராலஸ்தாம் ருத்ரக்ரந்தி விபேதினி சஹஸ்ராராம்புஜாரூಢாம் சுதாசாராபிவர்ஷிணி. சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மணிப்புரம் தாண்டி வந்தாச்சுன்னு அனாஹத்துக்கு அப்புறம் ஆக்ஞா சக்கரத்துக்கு நடுவில் இருக்கிற சந்திரமண்டலம். ஓகே சார், அனாஹத்தை சொல்லவே இல்லை, அது அப்புறம் எங்கோ வரும். அதனால இப்போது நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். அதுக்கு நடுவில் இருக்கிற சந்திரமண்டலத்தில் இருக்கிற ருத்ர கிரந்தி. ருத்ர கிரந்தன்னா ருத்ரன் தேவதா, அகங்காரத்துக்கு தேவதா. ஓகே, இல்லை பிரளயம் அந்த நாசனம். இப்போ என்ன அர்த்தம்னா சிருஷ்டி கிடையாது, ஸ்திதியும் கிடையாது, பிரளயமும் கிடையாது. சிருஷ்டி இருக்கிறதுன்னு ஒத்துக்கிறதே பெரிய தவறு. இதுதான் மாண்டூக்கிய உபனிஷத்துடைய பெரிய ரிவல்யூஷன். வேதாந்தத்திலேயே த ஹையஸ்ட் அண்ட் ஆக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமானது. நான் அந்த மாண்டூக்கிய பாஷத்தில் சொல்லி முடிச்சு விட்றது பாருங்க. இப்போ 3 அவஸ்தைகள் இருக்கு. நினைவில் சிருஷ்டி இருக்கே நன்றோம், அப்புறம் கனவுல கூட ஏதோ கல்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அப்புறம் தூக்கத்தில் எதுவுமே இல்லைன்றோம். இந்த 3 அவஸ்தைகள் தான் 3 கிரந்திகள். இந்த 3 அவஸ்தைகளுக்குள்ள 3 பிரபஞ்சங்கள்னு பார்க்குறோம். நம்ம ஸ்தூல பிரபஞ்சத்தினு, சூக்ஷ்ம பிரபஞ்சத்தினு, காரண பிரபஞ்சத்தினு பார்க்குறோம். இது எதுவுமே கிடையாது. அது ஏதோ காணப்படுறது, சும்மா போகிறதே. காணப்பட்டு போகிறது சத்தியம் இல்லை, 3ன்னு தெரிஞ்சுக்கிற நீ சத்தியம். நீ ஏகாத்ம வஸ்து. ஓ, அது பிடிச்சிக்கோ, அதிலே நிலு, அதே சிந்தனை பண்ணு, அதே நினச்சிக்கோ, அதுதான் சத்தியம், நம்ம இரு. அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த கதையில் ருத்ர கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, பிரம்ம கிரந்தி. அந்த 3 கிரந்திகளை பற்றி சொல்லும்போது அன்னார்த்தம் எல்லாம் நெகேட் ஆயிடுச்சு. 3 காலங்கள் நெகேட் ஆயிடுச்சு. ஓகே,
மூணு அவஸ்தைகள் நெகேட் ஆயிடுச்சு, மூணு சரீரங்கள் நெகேட் ஆயிடுச்சு, மூணு குணங்கள் நெகேட் ஆயிடுச்சு. சர்வம் இந்த அனாத்மான வஸ்து மாயக்குள்ளே இருக்கு. ஆனால் அம்பாள் தான் மாயாசக்தி தன்றோம். ஆனால் அதே அம்பாள் இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, ஞானசக்தியை மாறிட்டான். ஞானசக்தியை மாறும்போது அது குண்டலின்னு பேர் கொடுத்தோம், இல்லைன்னா பிரம்ம வித்யான்னு பேர் கொடுத்தோம். மேலே வா சீக்கிரம், காமக்ரோதங்களை விட்டுடு, நீ தேகம் இல்லை అని சொல்லு. அதனால் இந்த தேகத்துக்கு வர மூணு தேகங்கள், மூணு காரண தேகங்கள், மூணு தேகங்களில் மூணு அனுபவங்கள், சொப்பனம் போய் நினைவு கூட போய் தான் கனவு, இதெல்லாம் நித்ரை, மூணுமே மனசுடைய சேஷ்டைகள். ஆனால் ஆத்மான ஏக ஆத்மான எனக்கு சேர்ந்ததில்லை. நானும் நிச்சய சைத்தன்ய சாட்சி ரூபமாக அப்படியே இருக்கேன். இதுக்கு நல்ல விளக்கம் வேணுமென்னா நாளை கிளாஸ் கேட்கணும், சரியா? ஸோ இந்த மாதிரி ஆக்னா சக்கரம் ருத்ரகிரந்தி விபேதினி, ருத்ரகிரந்தி வினாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கும் வேறு? பஞ்சபூதங்கள் வேதாந்த பரமாக சொல்லிட்டே இல்லை. இப்போ முப்பாள் எல்லாம் அதில் வந்துச்சு, அதில் தாண்டி போகிறது தான். 105வது நாமம் சஹசிராராம்புஜா ரூடா. அதுக்கப்புறம் பிரம்மம். இது அப்போது மேலே இந்த 6க்கு அப்புறம் என்ன இருக்கு? பிரம்மம் தான் இருக்கு. அது பிரம்ம கிரந்தி, பிரம்மரந்திரம். அதுக்கப்புறம் அதில் சஹசிராரமன்றம், 1000 பெட்டல்ஸ் இருக்கிற லோட்டஸ். அதெல்லாம் ஒரு இமேஜினேஷன் தகை நான் சொல்கிறேன், சரியா? ஞானம் வந்ததுக்கப்புறம் அங்கே என்னாச்சு, பரிபக்குவம் ஆயிடுது. அப்போ என்ன ஆகும் அங்கே பரிபக்குவம் ஆயிடுச்சுன்னா, சுதா, ஓகே முதல்ல இங்கே சஹசிராராம்புஜ, அங்கே தான் அந்த ஞான சக்தி, குண்டலினி சக்தியுடைய ஸ்ரீவித்யா ஞானசுடைய அங்கே முடிவு. அதுதான் அப்படியே ஸ்தானம் ஆக்சுவலி. ஆனால் ஏன் அப்போ இங்கே கீழே இருக்குன்னா, நம்ம தான் கீழே தானே இருக்கிறோம். நம்ம இருக்கும், ஏன்னு கேட்காது. இருக்குல்ல, அஜ்ஞானமாக இருக்குல்ல, சஃபரிங்கில் இருக்குல்ல, காமம் குரோதம் லோபம் எல்லாம் இருக்குல்ல, ஏன் இருக்குது, எனக்கு எதுக்கு இது எல்லாம் அப்படின்னு கிளம்பு. அப்படின்னா ஞானோதயம் கிளம்பிச்சு, எழுந்திரிச்சு அது என்னமோ அது சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் குண்டலினி அங்கே போயிடுச்சுன்னு. பிரம்மம் நானு உடந்தாச்சுன்னா முடிஞ்சது இல்லை கதை. அதுதான் அப்போ என்ன அங்கன்னா பிரயோஜனம் சொல்லணும். சுதாசாராபிவர்ஷிணி பிரம்மானந்தம் சுதா அமிர்தம். அமிர்தம் என்ன இந்திரன் கேட்ட சொம்புல இருக்கிறது இல்லை, தேவதைகள் குடிக்கிற சுறாபானம் இல்லை, இல்லை லோக்கலில் மக்கள் குடிக்கிறது இல்லை, சுதா. ஓகே, சுதாசார, அந்த எசன்ஸ் ஆஃப் தி மை எசென்ஷியல் நேச்சர் பிரம்மானந்தம், பிரம்மானந்த ரசம், அது வர்ஷிக்கிறது, நான் ஸ்டாப்பாக வர்ஷிக்கிறது, புளியறது. என்ன இருக்கிறது அதுதான், இருக்கிறது அதுதான். அதனால் அப்படின்னா ஸ்வரூப ஜானத்தை நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த 3 சொன்னது எதுவுமே இல்லை. சிருஷ்டி ஸ்திதியிலேருந்து எல்லாம் 3 கணக்கு பாருங்கள், எல்லாம் 3 எல்லாம் 3 தூக்கி போட்டாச்சு, முப்பாலும் தூக்கி போட்டாச்சு. ஏகாத்ம பிரத்ய சாரம், சாந்தம் சிவம் அத்வயம் அமிர்தம், சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விக்னேய. நாளை இது இந்த மந்திரம். నామరూపంగళ అనేది எனக்கு మరణం అనేది ఇల్లవే ఇల్లే అని தெரியும். తడిల్లిత సమరుచి, తడిల్ లత. இந்த ஞானம் అనేది என்னென்னா இங்கே ஒரு கம்பேரிசன் தான். மின்னல் மாதிரி, ஓகே, அழகான லதா கொடி எவ்வளோ மெலிசு அப்படி இருக்குமுன்னா அப்படி கண்ணுக்கே தெரியாது. அப்படின்னு சுஷும்னை பற்றி சொல்கிறது. சுஷும்னா அந்த ஞான மார்க்கம் அவ்வளோ தேஜஸோடு படைச்சுன்னு அப்படி இருக்குமா. ஆனால் சுற்றி இங்கே பார்த்தா இதெல்லாம் அஜ்ஞானம் அழுக்காக இருக்கு. ஸோ அந்த ஞானஸ்வரூபமாக இருக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு செல்ஃப் எஃபல்ஜென்ட்டாக இருக்கிறது அம்பாளுடைய ஸ்வரூபம். ருச்சி, ஆசைப்படுறான், ருச்சிக்கிறான் அர்த்தம். సమరుచి, సమాన తిరిమి పారుంగో, అంత సమత్వతలో, ఓకే, జ్ఞాన నిష్టలో కాంతి. இங்கே
எதுக்கு மின்னல் சொல்லணும் அதெல்லாம்னு சொன்னால் லைட் అనేది வந்து ஞானத்துக்கு அடையாளம் இல்லையா? ஆத்மா கூட லைட்டுன்னா லைட் மாதிரி இருக்காது. எல்லா லைட்டுக்கு லைட் அது. ஃபேனுக்கு ஃபேனு, லைட்டுக்கு லைட்டு, கண்ணுக்கு கண்ணு, காதுக்கு காதை, கண்ணுக்கு கண்ணாய் காதுக்கு காதாய் அப்படின்னு பாடினாங்களே, அதுதான் கேனோபனிஷத்து சொல்கிற மாதிரி. ஸோ போதும், இதோட 40வது ஸ்லோகம் வந்து நம்ம அப்புறம் அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.